கதை. இப்போ ஒரு மண்பானை செய்கிற ஒரு வியாபாரம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் ஒரு குடிசையில் ஒரு பெரியவர் வாழ்ந்து வந்தார். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா மண்பானை செய்கிற இடத்துக்கு போயிட்டு தன் வீட்டிற்காக ஒரு பானையை வாங்கிட்டு வந்தார். ஸோ ஒரு தொட்டியில் பானையில் தண்ணி மொண்டு தன்னுடைய கிச்சன் மேலே வச்சாங்க அந்த முதியவர். ஸோ உடனே முதியவருக்கு செம்ம கோபம் வந்துருச்சு. ஸோ நான் பணம் கொடுத்து இந்த மண்பாண்டத்தை வாங்கிட்டு வந்து தண்ணி வச்சா உடனே ஒழுகி போயிடுச்சு, ஓட்டையாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப ப்ரெஷர் ஆனார். உடனே என்ன பண்ணார், அந்த மண்பானையை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மண்பானை செய்கிற கடையில் கொடுத்துட்டு, எனக்கு தயவு செஞ்சு வேறு பானை தாங்க, நான் காசு கொடுத்து தானே வாங்குகிறேன், எதுக்கு இந்த மாதிரி ஏமாத்துறீங்க அப்படின்னு அங்கே திட்டிட்டு வேறு பானையை வாங்கிட்டு வந்தார். திரும்பவும் அந்த தொட்டியில் தண்ணியை மொண்டு அந்த மண்பானையை எடுத்துகிட்டு வந்து கிச்சனில் வச்சார். ஸோ திரும்பவும் அந்த பானை ஓட்டையாக எல்லா தண்ணியும் ஒழுகிடுச்சு. திரும்பவும் அந்த முதியவருக்கு ரொம்ப ரொம்ப கோபம் வந்துடுச்சு. திரும்பவும் போயிட்டு அந்த கடைக்காரனிடம் ரொம்ப சண்டை போட்டான். நான் திரும்ப திரும்ப உன்னுடைய கடைக்கு வரணுமா, நீ வந்து ஒழுங்காக பானை செஞ்சு தர மாட்டியா அப்படின்னு சண்டை போட்டார். அந்த மண்பானை செய்தாங்க பார்த்தீங்களா, அந்த கடைக்காரரும் அந்த பானையை எடுத்துக்கிட்டு அந்த முதியவர் வீட்டுக்கு வந்தார். ஸோ புது பானையும் ஒன்று எடுத்துக்கொண்டு வந்தார். இந்தாங்க முதியவரே, நீங்கள் போயிட்டு இதில் தண்ணி மொண்டிட்டு வந்து அந்த கிச்சன் மேலே வைங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அந்த முதியவர் வந்து அந்த பானையை எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணியை மொண்டிட்டு வந்து அந்த கிச்சன் மேலே வச்சாங்க. அப்பையும் அந்த தண்ணியை ஒழுகிடுச்சு. உடனே முதியவர் கோவப்பட்டார். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மண்பானை செய்யவர் என்ன சொன்னார்னா, பொறுமையாக இருங்க முதியவரே, இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த பானைக்கு பக்கத்தில் போய் நின்னாங்க. ஸோ அந்த பானையை சுற்றி பார்த்தாங்க. ஸோ ஒன்றுமே தெரியல. அந்த பானையை எடுத்தாங்க. அடியில் பார்த்தீங்கன்னா குட்டியாக ஆணி இருந்தது. ஸோ ஒவ்வொரு டைமும் அந்த தண்ணி பிடிச்சிட்டு வந்து அந்த கிச்சன் மேலே வைக்கும் போது அந்த ஆணிப்பட்டு தான் அந்த பானை ஓட்டையாயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கதையில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, மொதல் டைம் ஒரு தப்பு நடக்குதுன்னா அந்த தப்பை நீங்கள் தீர விசாரிக்கணும், யோசிக்கணும், கோவப்படக்கூடாது. ஃபஸ்ட் டைமே நீங்கள் யோசித்து ஸோ நம்ம மேலே தப்பு இருக்கா இல்லை அந்த கடைக்காரர் மேலே தப்பு இருக்கா அப்படின்னு யோசிச்சிருந்தா ரெண்டு பானையும் வேஸ்டாக இருக்காது. தேவையில்லாமல் கோவப்பட்டிருக்க வேண்டாம், தேவையில்லாமல் இன்னொருத்தவங்களை திட்டியிருக்க வேண்டாம். ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் ஒரு தப்பு நடந்தால் அதை நீங்கள் அங்கேயே சரி பண்ணுங்கள். இந்த கதையில் வரும் அந்த முதியவர் போல் இருக்காதீங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை நம்ம பார்ப்போம்.